பிரியமானவர்களே, ஜனவரி 10ஆம் தேதி உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பலனடைகிறீர்கள். அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். அநேகருக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இந்த வார்த்தையில் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகர் இந்த எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, சால்வேஷன் டிவி பார்க்கும்படியாக சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். நாகும் சாப்டர் 1 verse 7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த காலவெளியில் யார் அவர்களை நம்புகிறீர்களோ அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த காலவெளியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறீர்களோ, உங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நல்லா அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா நீ கர்த்தரை நம்புகிறீர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள், கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிறீர்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், எல்லா இக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இதனால் கர்த்தர் உங்களை அறிகிறதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் அவரை நம்புங்க. ஆமென். ஆண்டவரே, உண்மையை நம்பி இருக்கிறேன், இந்த இக்கட்டிலேருந்து எங்களை விடுதலை ஆக்கும், இந்த வியாதிலேருந்து விடுதலை ஆக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்குன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்குவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. இதனால தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. அன்ற வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால் அவருடைய இக்கட்டிலேருந்து எல்லாரும் விடுதலை ஆக்குவீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அன்றைக்கத்தா வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. என் தேவன் தாமே நல்ல சுகத்தினர் கட்டளையிட விடுமா செபிக்கிறேன். இதனால் தமிழகத்தில் கத்தாவே அன்றைய கத்தா மழை பெய்கிற எல்லா மாவட்டங்களிலே தேவனுடைய கரம் இருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள விடுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இயற்கை நிமித்தம் எந்த ஒரு சேதம் வராதபடி ஆண்டவரே நீரே ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாப்பு கொள்வீராக. நல்ல இருக்கிறதுக்கு இடத்தை தருவீராக, நல்ல ஆகாரத்தை தருவீராக, நல்ல உடுக்க உடையை தருவீராக, நல்ல பாதுகாப்பை தாங்கப்பா. எந்த ஒரு உயிர் சேதம் வராதபடி நீ காத்துக்கொள்ள விடுமா செபிக்கிறேன். அன்று மகிமையான காரியங்களை செய்வீராக. இதனால் பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். எல்லா கற்ப தடைகள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. இதனால் நடக்கிற எல்லா திருமணங்களை ஆசீர்வதிங்க. அந்த திருமண காரியங்களை தேவனுடைய கரம் வந்து வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேன். இதனால் வெளிநாடு செல்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சுகமான பிரயாணத்தை காண செய்யுங்க. வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. இதனால் செய்கிற ஆகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அதை சாப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பலனை தருவீராக. ஆண்டவரே, தாப்பத்தி தண்ணீர் எண்ணெய் மாவை ஆசீர்வதிங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அந்த களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதனால் எல்லா கடன் பிரச்சனைகளை விடுதலை ஆக்குங்க. எல்லா கோர்ட்டு கேஸில் ஜெயத்தை தருவீராக. ஆண்டவரே, நில காரியங்கள் இருக்கிற எல்லா தடைகள் எல்லாம் விலகட்டும். நல்ல வீட்டை வாடகைக்கு தருவீராக. நல்ல லீஸுக்கு வீட்டை தருவீராக. வீடை வாங்குவதற்கு வழிகளை திறந்து தருவீராக. இந்த நாளிலே தேவன் தாம் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளை செல்லுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, போக்கிலும் வரத்தில் தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். எக்ஸாம் எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலனை கட்டளையிடுவீராக. இதனால் நடக்கிற எல்லா கத்தாவை கூடுகி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கத்தாவை மகிமையான காரியங்களை கத்தாவே நீ செய்ய வேண்டுமா செபிக்கிறனப்பா. ஆண்டவரே கத்தா, இந்த நாளிலும் ஆண்டவர் நடக்கிறதான ஆண்டவரே கத்தா உமன்ஸ் ஃபெலோஷிப்பை ஆசீர்வதிங்க. அநேக சகோதரிமார்கள் வந்து இன்றைக்கு பலந்து பருவம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பலனடைய உதவி செய்வீராக. சகோதரிமார்கள் ஜெபத்தில் ஆண்டவரே ஆண்டவரே கத்தா ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. அநேக உயிருள்ள சாட்சிகளை எழுப்புவீராக. மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறனப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கத்தா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த சால்வேஷன் டிவி பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. எங்கெங்கெல்லாம் இந்த சால்வேஷன் டிவி போய் கொண்டிருக்கிறதோ எல்லா இடங்களுக்கு கத்தா வழியில திறந்து கொடுங்கப்பா. அநேகர் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கட்டும். அநேகர் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு எழுப்புவீராக. இன்னும் தடைப்பட்ட இடங்களிலே கத்தா இந்த ஊழியத்தை கொண்டு செல்வீராக. ஏஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பெங்களூரில் இருக்கிற இந்த பட்டணத்தில் ஆண்டவரே இந்த திருச்சபை எந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, அநேகர் இங்கு வரவும் ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தரை தொழுதுகளும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே இந்த திருச்சபை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கத்த அநேகர் கொள்ளை பொருளாக தருவீராக. அநேகர் ஆண்டவரை ஞானசாஸ்திர நேரம் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகபலனோடு வழி நடத்துங்க. இதனால் ஒரு இக்கட்டு வராதபடி அவளை வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். உண்மையை நம்பி இருக்கிறார்கள், அவளை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் அவளை அற்புதமாய் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லா இக்கட்டிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அவரையே நம்புங்கள். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். God bless you.